2000 கோடி செலவழிச்சு என்ன சாஃப்ட்வேர் பண்ணி வச்சிருக்க நீ? இத்தனை வருஷம் டேட்டாவை கொலைட் பண்ணி ஒரு டேட்டாவை எடுத்து கொடுக்கறதுக்கு உன்னால முடியாது அப்படின்னா எப்படி அவர் பாமரன் வந்து டேட்டாவை நீ குடியுரிமை டேட்டாவை வாங்குறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு? எலெக்ஷன் கமிஷன் உனக்கு என்ன ரைட் இருக்கு? ஹூ ஆர் யூ? ஹோம் மினிஸ்ட்ரி பண்ண வேண்டிய வேலை சென்சஸ் வேலை. அப்போ இத்தனை தில்லுமுள்ளு தகுடுதத்தம் பண்ணது எலெக்ஷன் கமிஷன் தானே. உன்னை எப்படி நம்புறது? நீ பண்ண வரிசையாக அத்தனையுமே போகிற ஃப்ராடு ஃபோர்ஜரி. நீங்கள் வேண்டாம்னு போனீங்கன்னா நாங்கள் வேணும்னு எஸ்ஐஆர் வேணும்னு நாங்கள் வழக்கு கொடுப்போம். உங்களுக்கு நீங்களே சூனியம் வைக்கிறாங்கன்றது தெரியாமல் தாவைக்கு நாங்களும் எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம். ஆனால் நீங்கள் நாடகம் ஆடுறீங்க. என்ன நாடகம் ஆடுறாங்க? வேஷம் போட்டு ஆடுறாங்க நாடகம். முட்டாள் என்ன நாடகம் ஆடுறாங்க? சொல்லு, ஏதாவது சொல்லு. என்ன தாவாக நீ என்ன எதுக்குற, அவங்க என்ன எதுக்குறாங்க? ஏதாவது லிஸ்ட் போட முடியுமா உன்னால்? இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க, நீ போகலை. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மீட்டிங் போடுறாங்க நாளைக்கு. உனக்கு அழைப்பே இருக்காதுல்ல. இந்த களிசடைகளை சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும், தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்காங்க. நாளையிலேருந்து அது நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து தொடங்க போகுது. யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வாக்காளர்களும் மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இருப்பினும் இப்போ திமுக தரப்பிலிருந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோ அதுபோல உச்சநீதிமன்றத்தில் எஸ்ஐஆருக்கு எதிராக அதை தடை விதிக்கணும்னு நாங்கள் மனு தாக்கல் செய்ய போகிறோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மனு தாக்கல் பண்ணிட்டாங்க திமுக. பீகாரில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போராட்டம் நடைபெற்றுச்சு. வாக்கு எங்கள் அதிகாரம்னு ராகுல் காந்தி யாத்திரையெல்லாம் போனார். முதலமைச்சர் ஸ்டாலினும் அதில் போய் பங்கெடுத்திருந்தார். இப்போ தமிழ்நாட்டில் அது எப்படி தடை செய்ய முடியும்? உச்சநீதிமன்றத்திலையும் வந்து அதுக்கான நிவாரணம் கொடுக்க முடியுமா? எப்படி அதை பார்க்குறீங்க? எஸ்ஐஆர் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸ்பெஷல் ரிவிஷன் அப்படின்னு இருக்குது. அதாவது ஆர்டிக்கல் அதாவது கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிக்கல் 324 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க வேலை சூப்பரிண்டெண்டன்ஸ், டைரக்ஷன் அண்டு கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன்க்ளூடிங் எலக்ட்ரல் ரோல்ஸ். இது வந்து ஆர்டிக்கல் 324 வந்து அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குது எலெக்ஷன் கமிஷன். இதில் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950, 1951 அண்டு வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி எலக்டாஸ், இது வந்து ரூல்ஸ், எலக்ட்ரல் ரூல்ஸ் வந்து 1960 ப்ரொவைட் ஃபார் த ப்ரிப்பரேஷன், ரிவிஷன் அண்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரல் ரூல்ஸ். இதில் இன் பர்டிகுலர் செக்ஷன் 21(3) ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950 இது என்ன சொல்லுது அப்படின்னா, த ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன் அலோவிங் த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டு கேரி அவுட் ஸ்பெஷல் ரிவிஷன் ஆஃப் த எலக்ட்ரல் ரோல். இட்ஸ் நாட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு எங்கேயுமே இல்லை. இந்த ரூல் படி என்னென்னா ஸ்பெஷல் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, இது வந்து இந்த டேம் வந்து இன்டென்சிவாக சேர்த்ததுனால அது லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஆல்டர் பண்ணுமா பண்ணாதான்றது ஒரு பெரிய கொஸ்டின். இவங்க எஸ்ஐஆர்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து 1950 பல்வேறு காலகட்டத்தில் பண்ணியிருக்காங்க. 2002 2005 வரைக்கும் எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆரோட பேசிஸ் என்ன அப்படின்னா வந்து இது லாங் டர்மாக நடக்கணும். இது வந்து ப்ராப்பராக நடக்கணும். ப்ராப்பரான இறந்தவர்கள் எத்தனை பேர், முழுமையாக இடம்பெயர்ந்தவர்கள் எத்தனை பேர், இந்த மாதிரி இட முகவரி மாற்றியவர்கள் எத்தனை பேர், இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணலாம். இது வந்து எலெக்ஷன் கமிஷனோட டிஸ்கிரிஷனில் விட்டுருக்காங்க, எப்போனா நடத்திக்கலாம் அப்படின்னு. அது எதுக்கு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் மட்டும் நடத்தணும்னு எதுவும் கட்டாயம் இருக்கா? அப்படி நடத்தணும் அப்படின்னா இந்தியா முழுக்க சென்சஸ் நடத்துகிற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து எல்லா மாநிலத்திலையும் நடத்தலாமே, டைம் எடுத்து நடத்தலாம்ல. அது என்ன ஒரு மாதத்துக்குள்ளே இத்தனை பேரை நீங்கள் என்ரோல் பண்ணி இத்தனை பேரை டெலிஷன் பண்ணி, அப்போ அதை தானே பீகாரில் வந்து 65 லட்சம் பேரை
நீக்கி, அதுக்கப்புறம் ஒரு 3.3 லட்சம் பேரை நீக்கி, 68 லட்சம் பேரை நீக்கி, 21 லட்சம் பேரை சேர்த்து, அந்த 68 லட்சம் பேர்ல வந்து 24.7% வந்து முஸ்லீம்கள நீக்கியிருக்காங்க. 12 லட்சம் பேர் டிராஃப்ட் எஸ்ஐஆர்ல முஸ்லீம்கள் நீக்கப்பட்டவர்கள் பெயர் மட்டும், முஸ்லீம்கள் பேர் உள்ளவர்கள், நீக்கப்பட்டவர்கள் மட்டும். அந்த பேர் ரெசோனன்ஸ். முஸ்லீம்னு எழுத பார்க்க மாட்டாங்க. தலித்துன்னு எழுத மாட்டாங்க. ஏன்னா அது கேஸ்ட் இருக்கு வராது. இல்ல மதம் வராது. ஆனா முஸ்லீம் நேம் பெயர் உள்ளவர்கள், நீக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 12 லட்சம் பேர். டிராஃப்ட் ரெசல்யூஷன். அப்புறம் ஃபைனல் இதில வந்து கிட்டத்தட்ட வந்து அதில ஒரு 3 லட்சம் பேரை நீக்கி, அதில 1.27 லேக்ஸ் முஸ்லிம்ஸ் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இதில எல்லாம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபைனல் ரிலீஸ் 6 லட்சம் முஸ்லிம்கள் நீக்கப்பட்டிருக்கார்கள். இன்னும் தலித் எத்தனை பேர் நீக்குனாங்கன்னு தெரியாது. நான் தலித் பேரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. தலித் எத்தனை பேர் நீக்குனாங்கன்னு தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட வந்து 30 லட்சத்துக்கு மேல இறந்தவர்கள்னு இவங்க சொல்றாங்க. அப்ப இறந்தவருடைய ரெக்கார்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்கிட்ட இருக்கு. இல்ல அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்ட இருக்கு. டெத் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அந்தந்த ஊர்ல விஓஓ தான் எ இறப்பு சான்றிதழே குடுக்குறாரு. விஓஓட்ட கேட்டா இறப்பு சான்றிதழ் குடுத்துருவாரு. ஈஸியா அந்த டேட்டா கிடைச்சிரும். இதில வந்து இந்த ஃபார்ம குடுத்து, எஸ்ஐஆர் ஃபார்ம குடுத்து, 1 மாசத்துல குடுத்து, அந்த ஃபார்ம வந்து நீங்க ஜெராக்ஸ் எடுக்க முடியாது. தப்பா எழுதிட்டா அந்த ஃபார்ம் அவுட்டு. ஓகே. அந்த ஃபார்ம்ல உங்க டேட்டா கேட்குறாங்க, நேம் கேட்குறாங்க, ஓட்டர் ஐடி கேட்குறாங்க, ஃபோட்டோ கேட்குறாங்க, மத்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இத தாண்டி 2002ல எஸ்ஐஆர் பண்ணாங்க. அந்த எஸ்ஐஆர் பண்ணதுல உங்களுடைய உறவினர் நேம் என்ன? உறவினருடைய ஓட்டர் ஐடி என்ன? இதெல்லாம் கேட்டா 2002க்கு இன்னைக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? 23 வருஷத்துக்கு முன்னால நடந்த டேட்டா யாருக்கு தெரியும்? நீங்க எஸ்ஐஆர் பண்ணேன்னு யாருக்கு தெரியும்? ஏதாவது கிராமத்தில போய் கேளுங்க. அதுக்கு பேர் எஸ்ஐஆர்னா தான் அவனுக்கு தெரியுமா? ஓட்டர் லிஸ்ட் எடுக்க வந்தாங்க, பேர் குடுத்தோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இப்போ தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஃபில் பண்ணி தரல, ஃபார்ம ஃபில் பண்ணி தரலன்னா, உங்களுடைய பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படும். ஆமா. அதானங்க அது மெயினா அதானே. எத்தன பேர நீக்கணுமோ நீக்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு. ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இத கரெக்ட்டா வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அதாவது இசிஐ வந்து கிரைட்டீரியா ஆஃப் எலிஜிபிலிட்டி ஆர் டிஸ்குவாலிஃபிகேஷன். இது வந்து செக்ஷன் 16 ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1950 படி செக்ஷன் 16 ஆஃப் த 1950 ஆஃப் ஆர்பிஏ என்ன சொல்லுது அப்படின்னா, இசிஐ ஷுட் என்ஷூர் நோ எலிஜிபிள் வோட்டர் இஸ் ஒமிட்டட். தகுதியான வாக்காளர் நீக்கப்படக்கூடாது. தகுதியில்லாத வாக்காளர் சேர்க்கப்படக்கூடாது. இது செக்ஷன் 16 படி சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க வந்து கிரியேட் பண்ண ஃபார்மே வந்து ஒரு வாக்காளரை வந்து இந்த டேட்டாலாம் நீ குடுக்கல அப்படின்னா, நீ வந்து நீக்கப்படுவாய். இந்த ஃபார்ம ஜெராக்ஸ் பண்ணி எடுக்க முடியாது. தப்பா எழுதிட்டா ஜெராக்ஸ் எடுக்க முடியாது. தப்பா எழுதுனா அந்த ஃபார்ம் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். என்ன அது? இந்த நாட்டுல எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவிப்ப எலக்ஷன் கமிஷன் விடுது. அவங்களுடைய நோக்கமே வந்து எத்தனை பேரை நீக்கலான்றதான் நோக்கம். அப்ப நீங்க என்ன அர்த்தத்துல நீங்க பண்றீங்க? நீங்க வந்து 20 வருஷத்துக்கு முன்னால இறந்த உங்க அப்பா, அம்மா அந்த 2002ல ஓட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்திருப்பாங்க. இறந்த உடனே நம்ம ஊர்ல ஆதார் கார்டு முதற்கொண்டு, பெட் முதற்கொண்டு எரிக்கிறது தான் வழக்கம். அவங்க உடமைகள் அத்தனையும் எரிச்சிருவாய்ங்க. அவங்க ஓட்டர் ஐடி இப்ப கிடைக்குமா? அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இப்ப கிடைக்குமா? 20 வருஷத்துக்கு முன்னால இருந்த டீட்டெயிலு. எத்தனை பேர் வந்து நீங்க வந்து இறப்பு சான்றிதழ் வாங்கி வச்சிருப்பாங்க. சொத்து இருக்கவன் இறப்பு சான்றிதழ் கேட்பான். சொத்து அவங்க சம்பாரிச்சு வச்சிருந்தாங்கன்னா, அவங்க இறப்பு சான்றிதழ் இருந்தா தான் சொத்த நம்ம கிளைம் பண்ண முடியும். இல்ல பட்டா மாறுதல் பண்ண முடியும். வாரிசு சான்றிதழ் வாங்க முடியும் அப்படின்றதுக்காக வாங்குவாங்க. சொத்தே இல்லாதவன் எத்தனை பேர் இருக்கான்? அவன்லாம் இறப்பு சான்றிதழ் வாங்கியா வச்சிருப்பான்? அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த 2002 ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுடைய டேட்டாவையும் கேட்குறீங்க. எங்க போய் கேட்பாங்க? இப்ப நம்மட்டயே அந்த டேட்டா இருக்காது. போய் தேடணும். அப்பா, அம்மா இறந்து 10 வருஷம், 7 வருஷம், 10 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு.
அவங்க டேட்டா இருக்கா, அவங்க ஓட்டர் ஐடி இருக்கா, இதெல்லாம் போய் தேடணும். அந்த டேட்டா குடுக்கலைன்னா, யூ ஆர் இன்எலிஜிபிள் சொன்னா என்ன அர்த்தம் அது? அது எப்படி ஏத்துக்குவீங்க? நீ ஆதார் வச்சிருக்கோம், டாக்ஸ் கட்டுறோம், பாஸ்போர்ட் இருக்கு. எல்லாருக்கும் பாஸ்போர்ட் இருக்காது. தேவையில்ல. ஆதார் வச்சிருக்கு, டாக்ஸ் கட்டுறோம், நம்ம சொத்து வரி கட்டுறோம், மின்சார பில்லு கட்டுறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எத்தனை பேர் வந்து இத டீட்டெயில்லாம் குடுக்க முடியும்? ஆனா, இத வந்து அப்புறம் எதுக்கு நீ ரெகுலர் அப்டேட் பண்ற? எலக்ட்ரல் ரோல்ஸ் அப்டேட் பண்ற? அப்ப டூப்ளிகேட் ஆஃப் எஃபர்ட் பண்ற எலக்ஷன் கமிஷன். டூப்ளிகேசி தானே பண்றீங்க நீங்க. அப்ப நீங்க எடுக்கக்கூடிய எலக்ட்ரல் ரோல்ஸ் அப்டேஷன்லயே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. கரெக்ட். ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலயும் எலக்ட்ரல் ரோல் அப்டேட் பண்றாங்க. அதுக்குன்னு ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள். அவங்க அந்த வேலைய பார்க்குறாங்க. டோர் டு டோர் எனுமரேஷன் பண்றாங்க. திரும்பி எஸ்ஐஆர்ல டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ணி, பழைய 2002 ரெக்கார்ட குடுக்கலைன்னா நீ வந்து நீக்கப்படுவாய். தப்பா அடிச்சு எழுதுனா அந்த ஃபார்ம் செல்லுபடி ஆகாது. ஜெராக்ஸ் எடுக்க முடியாது. இப்படி பல்வேறு கண்டிஷன போட்டு நீ குடுத்த அப்படின்னா, உனக்கு தேவை ஃபார்ம் தானே. ஃபார்ம்ல இருக்க டேட்டா தானே வேணும். அந்த ஃபார்ம் ஏன் ஜெராக்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ற? என்ன பிரச்சனை உனக்கு? தப்பா எழுதிட்டாங்க. எத்தனை பேர் ரைட்டா எழுதுவாங்க? அப்ப இதெல்லாம் வந்து அதுவும் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல, இத வந்து ப்ராப்பரா நோட்டிஃபை பண்ணணும். இப்ப டிஎம்கே தலைமையிலான அனைத்து கட்சி கூட்டம் நடந்ததுல, என்ன முடிவெடுத்திருக்காங்க? ஆஸ் பெர் 169 ஆஃப் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட், 169 ஆஃப் தி செக்ஷன் 169 ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1950 படி, இவங்க கெசட்ல பப்ளிஷ் பண்ணணும். பீரியாடிக் டைம் இன்டர்வல் அதிகமா குடுக்கணும். லாங் டெர்ம் ப்ராசஸ் இது. இது ஷார்ட் டெர்ம் ப்ராசஸ் கிடையாது. 1 மாசத்துல எடுக்கக்கூடிய ப்ராசஸ் கிடையாது. 1 மாசத்துல நீ எலக்ட்ரல் ரோல்ஸ் அப்டேட் பண்ணலாம். ஆனா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்றதுக்கு யூ நீட் டூ கிவ் லாங்கர் டைம். ஸோ இந்த 2 அடிப்படையில லாங்கர் டைம் குடுக்கணும். இட்ஸ் நாட் அ இன்டென்சிவ் ரிவிஷன்னு எங்கேயுமே இல்ல. பேரே இல்ல. ஸ்பெஷல் ரிவிஷன் தான் இருக்கு. ஆஸ் பெர் த செக்ஷன் படி. 2வது கெசட் நோட்டிஃபிகேஷன் பண்ணல. நீங்க பாட்டுல எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் மட்டும் தான் எஸ்ஐஆர்ன்னு போடுறீங்க. ஏன் அப்படி பண்ணணும்? பண்ணா இந்தியா முழுக்க பண்ணணும். ஒரு 6 மாசம் டைம் எடுத்துக்கணும். ப்ராப்பரா பண்ணணும். இத்தனையும் பண்ணாம, நீங்க எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மட்டும் பண்ணி, உங்களுக்கு தேவையான ஆட்கள வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஏற்ற ஃபார்ம டிசைன் பண்ணி, அதுக்குரிய டேட்டாவ குடுக்காத இல்லைன்னா, அவங்கள ரிமூவ் பண்ணுவேன்னு சொல்லி, இப்படியெல்லாம் வந்து சட்டத்த அதாவது இல்லீகலா பண்றது எப்படின்றத கரெக்ட்டா பண்றான். இப்போ ஸ்டாலின் சொல்றாரு, வாக்குரிமையை பலி கேட்கிறது எஸ்ஐஆர்ன்னு சொல்றாரு. இது திமுகவின் நிலைப்பாடா இருக்கு. திமுக உச்சநீதிமன்றத்தில வழக்கு தொடுத்திருக்கு. ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, நீங்க வேண்டாம்னு போனீங்கன்னா, நாங்க வேணும்னு எஸ்ஐஆர் வேணும்னு நாங்க வழக்கு தொடுப்போம் அப்படின்றாரு. என்ன இது இந்த இது என்ன மாதிரியான அரசியல் தெரியல. இது வந்து ஜெயக்குமார் ஏடிஎம்கே ஓட்டையுமே காலி பண்ணணும்னா காலி பண்ணிட்டு போயிருவாங்க. விவரம் தெரியாம பேசிட்டு இருக்காரு அவரு ஜெயக்குமார் சார். எ உங்க ஓட்டையுமே காலி பண்ணிட்டு, உங்க ஓட்ட தூக்கி ஏடிஎம்கே ப்ராஸ்பெக்டிவ் பாரம்பரிய ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் காலி பண்ணணும்னா காலி பண்ணிட்டு போய் என்ன பண்ணுவீங்க நீங்க? பிஜேபி அதிகமா ஓட்டு போடுறவன பேர சேர்த்துட்டு போயிட்டே இருப்பான். என்ன பண்ணுவீங்க? உங்க ஓட்ட நீக்கியாச்சுன்னா பிஜேபி ஓட்டு கூடிரும் ஆட்டோமேட்டிக்கா. உங்களுக்கு நீங்களே சூனியம் வைக்கிறாங்கன்றது தெரியாம, திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நீங்க அத சொன்னீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு நம்பிக்கை. அந்த ப்ராசஸ் கரெக்ட்டா அப்படின்றத நீங்க பார்க்கல. உங்களுக்கு வெறும் அரசியல் மட்டும், வெற்று அரசியல் மட்டும் தான் பண்றீங்க அப்படின்றத தான மக்கள் பார்ப்பாங்க. எலக்ட்ரல் ரோல் டிவிஷன் வந்து திமுகவுக்கு மட்டும் கிடையாது. அதிமுகவுக்கு மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்தமா அவங்க நீக்க வேண்டியது, சேர்க்க வேண்டியது, இத பண்றதுக்கான ப்ராசஸே தப்பு அப்படின்றது. இப்போ இங்க அடிப்படையில பீகார் அப்படின்ற மாநிலம் வந்து ஒரு பின்தங்கிய மாநிலமா இருக்கு. கல்வி அறிவு இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கு. இங்க கல்வி அறிவு லிட்ரசி ரேட் அப்படின்றதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல அதிகமாக இருக்கு. விழிப்புணர்வு உள்ள மாநிலம்னு நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும் பட்சத்துல திமுக கிட்ட பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கு. பிஎல்ஏ பாக முகவர்கள் வந்து அதிகப்படியா இருக்காங்க. 100 பேருக்கு ஒரு முகவர்னு திமுக சொல்லுது. நீங்க என்னதான் குடுங்க சார். பிஎல்ஏ இருக்க வச்சுக்கட்டும், 100 பேருக்கு ஒரு முகவர் வச்சுக்கட்டும். என்னதான் குடுங்க. ஏக்கு பதிலா ஓகே. கேப்பிட்டல் ஏக்கு பதிலா ஸ்மால் ஏ போட்டுட்டு ஒரு அடி அடிச்சுட்டேன். உன் ஃபார்ம் செல்லாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க?
கமா போடுறதுக்கு பதிலாக ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்க. அதை திருத்துறீங்க லேசா. இல்லை ஒரு எழுத்து மிஸ் ஆயிடுச்சு, அதை அடித்து எழுதுறீங்க. ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் சொல்லலாம். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உன் ஃபார்ம் வந்து டிஃபெக்டிவ் ஃபார்ம்பா, ரிஜெக்டடுப்பா. என்ன பண்ணுவீங்க? எங்கே இருக்குது இப்போ உங்களுக்கு ப்ரொவிஷன்? ஒரு மாதத்துக்குள்ளே எங்கே போய் நீங்கள் போய் அப்ளை பண்ணுவீங்க? எங்கே போய் கேட்பீங்க? எங்கே போய் இது பண்ணுவீங்க? வேறு வேலை இல்லையா? சொல்லுங்க பாப்போம். நீங்கள் வந்து வேலை சம்மந்தமாக இங்கே சென்னையில் இருக்கோம். ஓட்டு வந்து எனக்கு ஊரில் இருக்குது. நீங்கள் ஃபார்ம் வந்து எப்போ கொடுப்பேன்னு யாருக்கு தெரியும்? நான் ஊருக்கு போகிறப்ப தான் அந்த ஃபார்ம் வாங்கணும், ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். அதில் சில டேட்டா கொடுக்கல, சில டேட்டா இல்லை, அப்பா அம்மா டேட்டா இல்லைன்னு தப்பாக எழுதி ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் டிராஃப்ட் ரோல் ரிலீஸ் பண்ணும்போதும் பேர் இருக்கும். ஃபைனல் ரோல் ரிலீஸ் பண்ணும்போது பேர் இருக்காது. உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கும். போன வருஷம் போட்ட ஓட்டர் ஐடி இருக்கும். ஆனால் இப்போ வந்து எஸ்ஐஆரில் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருப்பீங்க. எங்கே போய் கேட்பீங்க? எங்கே போய் கேட்டாலும் உங்களுக்கு பதிலே வராது ஐசிஐலேருந்து. உங்களுக்கு எனக்குமே அந்த பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை இருக்கு. அப்போ நம்மளுக்கே அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து சாதாரண பாமர மக்களுக்கு எப்படி இருக்கும்? 2002ல் என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியுமா? 2002ல் அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன ஓட்டு இருந்தது? அவங்க ஓட்டர் ஐடி வச்சிருக்கியா? அவங்க கார்டு இருக்கா? அவங்க ரேஷன் கார்டில் பேர் இருக்கா? 20 வருஷத்துக்கு முன்னால் ரேஷன் கார்டில் பேரை தூக்கியிருந்தா அந்த பேர் இல்லை. அப்போ உனக்கு உறவினரே இல்லை. நீ இப்போ புதுசாக தான் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன்னு சொல்லுவான் அவங்கள. அப்போ குடியுரிமையை வந்து டிசைட் பண்ணுற மாதிரியான கேள்விகளை எப்படி கேட்க போச்சு எஸ்ஐஆரில்? எஸ்ஐஆரில் எப்படிங்க நீங்கள் வந்து நீ 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்தியா? அவங்க அப்பா அம்மா இருந்தாங்களா? அப்போ நீ இறந்துட்டாங்கன்னா நீ வந்து வாரிசு இறப்பு சான்றிதழ் கொடுன்னு கேட்பான். அவன் இறப்பு சான்றிதழ் வாங்காமல் இருந்திருப்பான். இப்போ போய் கேட்டால் என்ன பண்ணுவான்? இப்போ போய் விஓட்ட போய் பணம் கொடுத்து வாங்கணுமா? திருமாவளவன் அண்மையில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது இது வாக்குரிமை மட்டும் கிடையாது, குடியுரிமையை டெஸ்ட் பண்ணக்கூடிய வேலை நடக்குது. அதான் ஆக்சுவலாக நீங்கள் 2002ல் நீங்கள் வந்து எஸ்ஐஆர் ரிவிஷன் 2002ல் நடந்த ரிவிஷனில் உங்கள் உறவினர்கள் பெயர் இருந்தால் அந்த டீட்டெயில் வேணும், அவங்களுடைய ஓட்டர் ஐடி வேணும், அவங்களுடைய பிறப்பு சான்றிதழ் வேணும். இதெல்லாம் நீங்கள் கேட்கும் போதும் இதை யாரால் கொடுக்க முடியும்? இதை கொடுக்க முடியாதவங்களை நீக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குன்னு சொல்லி நீக்கிடுவான். நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நடக்காத, செல்லாத. போன வருஷம் நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்கீங்க, இன்றைக்கி நீக்கியாச்சு அப்படின்னா உங்களை கேள்வி கேட்குறதுக்கு ஆள் கிடையாதுங்க. அது என்ன அர்த்தம்? இட் இஸ் டோட்டலி வந்து எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கான அநீதியை இழைக்கக்கூடிய ஒரு முறையில் தான் எஸ்ஐஆருடைய ரிவிஷன். அதாவது ப்ராசஸே தப்பாக இருக்குது, டேட்டா கலெக்ஷனே தப்பாக இருக்குது. நீ குடியுரிமை டேட்டாவை வாங்குறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குது? எலெக்ஷன் கமிஷனுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு? ஹூ ஆர் யூ? ஹோம் மினிஸ்ட்ரி பண்ண வேண்டிய வேலை சென்சஸ் வேலை, அவன் பண்ண வேண்டிய வேலை அவன் பண்ண ஏன் பண்ணலை? சென்சஸ் எடுக்கணும், நீ ஏன் எடுக்கல? எடுத்துருக்கணுமா இல்லையா நீ சென்சஸ்ஸு? ஏன் சென்சஸ் எடுக்க விட்ட? 2021 எடுக்கணும், நீ 2024 இன்னைக்கு 2025 ஆச்சு, ஏன் இது சென்சஸ் எடுக்கல? அப்போ நீ வந்து அவன் குடியுரிமையில் இருக்கானா இல்லையா, இந்த நாட்டில் பிறந்தானா? நீ என்ன சொன்னீங்க? எஸ்ஐஆரில் வந்து வெளிநாட்டிலேருந்து பங்களாதேஷ்லேருந்து வந்து செட்டிலான அகதிகள் தான் அதிகமாக இருக்கான் பீகார்லன்னு. எத்தனை அகதியை நீக்கியிருக்கேங்க சொல்லு, கணக்கு பார்ப்போம். அப்போ நீ என்ன நோக்கத்துக்காக எஸ்ஐஆரை கொண்டு வந்தியோ அந்த நோக்கத்தில் 0% கூட அவனால் ஜெயிக்க முடியல. அப்போ நீக்கினவன் யாருமே வந்து அகதிகள் கிடையாது அப்படின்னு உன் டேட்டா சொல்லுதே. அப்போ நீ சொன்னது கொண்டாந்தது காரணம் என்ன? அகதிகள் அதிகமாக இருக்கான், வெளிநாட்டில் அகதிகள் அதிகமாக இருக்கான்னு சொல்லுது. நீ எஸ்ஐஆரில் என்ன பண்ணியிருக்கணும்? புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வேறு மாநிலத்துக்கு சென்றிருக்காங்க அப்படின்னா அவனுக்கு அந்த மாநிலத்தில் ஓட்டு போடுறதுக்கான தபால் வாக்கு உரிமையை நீ கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீ உண்மையான எலெக்ஷன் கமிஷன். அதை விட்டுட்டு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 1 வருஷம் போய் வேலை பார்க்குறான், 2 வருஷம் வேலை பார்க்குறான். ஒரு குறைஞ்சது ஒரு 10 வருஷமாவது அவன் அந்த ஊரில் இருந்து பிள்ளைகளை படிக்க வச்சு இருந்தால் அந்த மாநிலத்தில் ஓட்டுரிமை கொடுக்கலாம். அதுக்கு எந்த விதமான வரமுறையும் கிடையாது, எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது, ரெகுலேஷன் கிடையாது. அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை நீ உன் இஷ்டத்துக்கு எங்கெல்லாம் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துக்கலாம், எங்கெல்லாம் நீக்கணுமோ அங்கே நீக்கிடலாம். அதுக்கு தான் எஸ்ஐஆரை பயன்படுத்துகிற. தலித்து, கிறிஸ்தவ, இஸ்லாமிய மக்களை நீக்குவதற்கு இதை பயன்படுத்துகிற. அப்போ உங்கள்கிட்ட வந்து பூத் வாரியாக லிஸ்ட் இருக்குது. இந்தந்த பூத்தில் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கோம், இந்தந்த பூத்தில் வந்து 5%க்கு கீழே ஓட்டு வாங்கியிருக்கோம், இதெல்லாம் பார்த்து அந்தந்த பூத்தில் நீக்குன்னு சொல்லி நீ வந்து எஸ்ஐஆர் எப்படி பண்ணேன்னு உலகத்துக்கே தெரியுமே. எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட் வந்து ஒரு ஓட்டையான வெப்சைட்டுன்றதை நாங்கள் தான்
லைவாக செப்டம்பர் 22 23 ப்ரூவ் பண்ணுமே. யார் வேணாலும் யாருடைய ஓட்டர் ஐடியை வேணாலும் திருடலாம். வித்தவுட் ஓடிபியே இல்லை வாங்காமல் அந்த ஓட்டர் ஐடியில் லாகின் பண்ணி அந்த பூத்தில் இருக்கக்கூடிய யாரை வேணாலும் நீக்கிறதுக்கு செக்ஷன் 7A ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி நீக்கலாம். இதை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு லொக்கேஷன்லேருந்து பிஜேபிக்காரன் ஆளுங்களை வச்சு கம்ப்யூட்டர் சென்டர் ஆளுங்களை வச்சு நீக்கலாம். ஒரு நீக்கத்துக்கு 80 ரூபா கொடுத்தேன்னு சொல்லி ஆனந்த கான்ஸ்டியூன்சியில் நீக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ இத்தனை தில்லுமுள்ளு தகுடுதத்தம் பண்ணது எலெக்ஷன் கமிஷன் தானே. உன்னை எப்படி நம்புறது? எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டின்றதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு? நீ பண்ண வரிசையாக அத்தனையுமே ஃப்ராடு, ஃபோர்ஜரி. நீ பண்ண அத்தனையுமே ஃபோர்ஜரி. நீ வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு தானே ஃபார்மை டிசைன் பண்ணுற. ஃபார்மை ஒரு ஜெராக்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற. ஃபார்மை தவறாக அடித்தல் திருத்தல் இருந்தால் அந்த ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணலான்ற. 2002 நடந்த எஸ்ஐஆர் எவனுக்காவது தெரியுமா? அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏன் கேட்குற? இப்போ அந்த டீட்டெயில்ஸ் ஓண்ட தானே இருக்கணும். ஓட்டர் ஐடி கொடுக்குறோம். இந்த ஓட்டர் ஐடியில எல்லா டேட்டாவும் நீ தான் வரிசையாக எடுத்து வச்சுருக்க. எலெக்ஷன் கமிஷன் தானே இருக்குது. நீயே வந்து 50 வருஷமாக எலெக்ஷன் கமிஷனுக்கு உனக்கு ராஜகத துறகாதிபதிகள் இருக்குது, உனக்கு பவர் இருக்குது, உனக்கு வந்து பட்ஜெட் இருக்குது, உனக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு சிஸ்டம் இருக்குது, ஹார்ட் டிஸ்க் இருக்குது, சர்வர் இருக்குது, எல்லாம் வச்சுருக்க. 18,000 கோடி செலவழித்து இவிஎம் மெஷின் ப்ராசஸ், எலக்ட்ரல் ப்ராசஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்க. 2000 கோடி செலவழித்து எலக்ட்ரல் ஓட்டிங் சிஸ்டம் வச்சுருக்க. உங்ககிட்ட இல்லாத டேட்டாவை 20 வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடியானவன்கிட்ட இருக்கும் டேட்டா வச்சுருக்கோம் அங்கே கொடுக்கணும்னு சொல்லி வற்புறுத்துறது எந்த நியாயம்? நான் ஓட்டர் ஐடி கொடுத்துருக்கேன். இல்லை, நீ எனக்கு இப்போ ஒரு ஓட்டர் ஐடி கொடுத்துருக்க. நான் ஓட்டர் ஐடியை போட்ட உடனே என்னுடைய 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஹிஸ்ட்ரி ஓண்ட தானே இருக்கு. ஓண்ட லிங்க் பண்ணிவிடு, டேட்டா விடு. நான் இருந்தேன்னா ஓட்டர் போட்டேன்னா நான் இது போன எலெக்ஷனில் எப்போ ஓட்டு போட்டேன்? நீ தானே இஷ்யூ பண்ண ஓட்டர் ஐடி. இப்போ ஏற்கனவே எனக்கு இஷ்யூ பண்ண ஓட்டர் ஐடி என்னது, நான் கொடுத்த கிரெடென்ஷியல்ஸ் என்னது, எங்கள் அப்பா அம்மா டீட்டெயில்ஸ் என்னது, எல்லாம் ஓண்ட தானே இருக்கு. அப்போ உங்ககிட்டயே அது இல்லை அப்படின்னா ஒரு சாதாரண குடியானவன்ட்டு எப்படி இருக்கும்? மழை வெள்ளத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் அத்தனை அடிச்சுட்டு போச்சு, அவன்கிட்ட எப்படி இருக்கும்? பீகாரில் வருஷம் கங்கையில் வெள்ளம் வரும், மொத்தமாக அடிச்சுட்டு போயிடும், அவன்கிட்ட எப்படி இருக்கும்? டெல்லியில் நீ ஷேஃபாக உட்காந்துருக்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸில். உனக்குன்னு ஒரு கட்டடம், உனக்குன்னு ஒரு ஆஃபீஸு, உனக்குன்னு ஒரு டேட்டா சென்டரு, உனக்குன்னு ஹார்ட் டிஸ்க்கு, உனக்குன்னு சர்வர் சிஸ்டம், உனக்குன்னு ஆயிரக்கணக்கான கோடியை செலவழித்து எலக்ட்ரல் ரோலுக்காக ஓட்டர் ஐடியை கிரியேட் பண்ணுறதுக்காக சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கு. வருடந்தோறும் எடுக்கப்பட்ட அத்தனை டேட்டா ஓன்ட்ட இருக்குது. நான் ஓட்டர் ஐடி கொடுத்தா என்னுடைய பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக 50 வருஷம் பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி ஒன்னால் கொடுக்க முடியலை அப்படின்னா நீ உனக்கு என்னடா தார்மீக உரிமை இருக்குது? எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? மக்கள்கிட்ட வந்து டேட்டா கொடுன்னு கேட்குறதுக்கு. 2002 நீ எடுத்தது எலக்ட்ரல் அப்டேஷன் தெரியுமா, இல்லை எஸ்ஐஆர்னு தெரியுமா, என்ன இலவுன்னு தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? அவன்கிட்ட என்ன டேட்டா வச்சுருக்கான் அவன்? இப்போ நீங்கள் சொல்கிறது போல் இது ஒரு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகபட்ச அதிகாரம்ன்றதே வாக்குரிமை தான். இப்போ அதுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு. ஆனால் அது இப்போ எதிர்க்கட்சிகள் ஒவ்வொன்றும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ பாஜக திமுகவினுடைய ஊழல்களை மறைக்கிறதுக்கு புதிய விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க, எஸ்ஐஆரை கையில் எடுத்திருக்காங்கன்றாங்க. அதிமுக நாங்கள் ஆதரிப்போம் எஸ்ஐஆர்ன்றாங்க. தாவேகா வந்து இல்லை கபட நாடகம் ஆடுறீங்க, பாஜக எதிர்ப்பது போல நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு விமர்சனம் முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறது? பாதி பேர் பைத்தியக்காரனாக இருக்கான். நம்ம என்ன பண்ணுறது? கொஞ்சமாவது அரசியல் அறிவு இருந்து பேசினா அவங்களோட நம்ம பேசலாம், வாதம் பண்ணலாம், தர்க்கம் பண்ணலாம். அடிப்படை அறிவே இல்லாமல், அடிப்படை அரசியல் நாகரிகமே இல்லாமல், ப்ராசஸை பற்றியே தெரியாமல், அதனுடைய எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியாமல், அது எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, பீகாரில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குது, எப்படி எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் பயன்படுத்தப்படுகிற அடிப்படை அறிவு இல்லாமல் பேசக்கூடிய அதிமுக, தாவேகா இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பேசுவீங்க? வைத்தியக்காரன்ட்ட போய் பேசி நம்மளை தலையில் முட்டிக்கிட்டு அழுகிறதா? சொல்லுங்க. தாவேக்கு நாங்களும் எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம், ஆனால் நீங்கள் நாடகம் ஆடுறீங்க. என்ன நாடகம் ஆடுறாங்க? வேஷம் போட்டு ஆடுறாங்களா நாடகம்? முட்டாள். என்ன நாடகம் ஆடுறாங்க? சொல்லு, ஏதாவது சொல்லு. என்ன தாவேக்க நீ என்ன எதுக்குற, அவங்க என்ன எதுக்குறாங்க? ஏதாவது லிஸ்ட்டு போட முடியுமா உன்னால்? நீ எதுக்காக எதுக்குற, திமுக எதுக்காக எதுக்குது சொல்லு, லிஸ்ட்டு போடு.
சும்மா எதுக்குறோம்னா என்ன எதுக்குற நீ? எதுக்கு எதிர்த்த? என்ன காரணத்துக்காக எதிர்த்த நீ? திமுக என்ன காரணத்துக்காக எதிர்த்தது? செக்ஷன் 169 படி கெசட் நோட்டிஃபிகேஷன் போடல. இது தவறாக மிஸ்யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லி திமுக சொல்லுது. நீ சொல்லு, ஏதாவது ஒரு செக்ஷன் சொல்லு பார்ப்போம். ஒரு செக்ஷன் சொல்லு. 6 லட்சம் முஸ்லீம்களை பீகாரில் நீக்கியிருக்காங்க திமுக சொல்லுது. நீ சொல்லு. 6 லட்சம் இல்லை, இது 3 லட்சம் தான் நீக்கியிருக்காங்க. நீ சொல்லு. எந்த வகையில் நீ எதிர்த்திருக்க? ப்ராசஸ் எதிர்த்திருக்கியா? ஃபார்ம் எதிர்த்திருக்கியா? அந்த ஃபார்ம் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுது, அதை எதிர்த்திருக்கியா நீ? 2002 இருக்கக்கூடிய டேட்டாவை உன்கிட்ட கேட்குறானே, உனக்கு அறிவு இருந்தால் எவனாவது கொடுக்க சொல்லு. தாவேக்கால 2002 டேட்டா, 2002 டேட்டா எல்லா டேட்டாவும் வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்கிறவன் எல்லாம் ட்விட்டரில் போடுங்கடான்னு சொல்லு. 2002 டேட்டா உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டி டேட்டாவை வச்சிருக்கேன்னு சொல்லு. உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டி டேட்டா யார்கிட்ட இருக்குது? எலெக்ஷன் கமிஷன்கிட்ட இருக்கா இல்லையா? செத்தது தானே வேணும் உங்களுக்கு. உங்கள் அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ செத்துட்டாங்க, அந்த டேட்டா வேணும்ல. அவங்களுடைய பழைய டேட்டா யார்கிட்ட இருக்கு? அங்கே எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல. அவங்க அப்பா அம்மா பேரை போட்டால், அவங்க அப்பா அம்மா இதை போட்டால் டேட்டா எடுக்க முடியாதா? நீ உங்ககிட்ட வச்சிருக்க டேட்டாவை நீ எடுக்க தெரியல, வக்கில்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு. நீ வந்து டேட்டா கொடு, 2002 டேட்டா கொடுன்னு கேட்குற. எப்படி கொடுப்ப சொல்லுங்க? எப்படி கொடுப்ப 2002 டேட்டாவை? கிராமத்தில் இருக்கவன் வந்து சொத்து இல்லாமல் செத்தவன் எத்தனை பேர் சொத்து வச்சுக்கிட்டு இருந்தான்? சொத்து இல்லாமல் செத்தவனை தூக்கி பதைக்கிறதுக்கே கடன் வாங்கி புதைக்க வேண்டிய சூழல் இருக்குது. அவன் போய் விஏஓட்ட போய் டெத் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சு பாதுகாப்பாக வச்சுருப்பானா குடிசை வீட்டில்? சொல்லுங்கள், குடிசை வீட்டில் வச்சுருப்பானா? பட் அவனுடைய டேட்டா நீ எலெக்ஷன் கமிஷன் வச்சுருக்கீல்ல. அவங்க அப்பா அம்மா டேட்டா உங்கள்கிட்ட இருக்குல்ல. இந்த வீட்டில் வசித்தவர்கள் இவங்க தான். இந்த வீட்டில் வசித்தவங்களில் இத்தனை பேர் அப்பா அம்மா பிள்ளைங்க இத்தனை பேர் இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க. இந்த டேட்டா உன்கிட்ட இருக்குல்ல. ஓட்டர் ஐடியில் இருக்குல்ல, உன்கிட்ட பழைய ஓட்டர் ஐடியில் இருக்குல்ல. அப்போ நீ டேட்டாவில் நீங்களே எடுத்து வெரிஃபை பண்ணணும். நீ எதுக்கு இவன்ட்ட கேட்குற கொடுன்னு? அப்போ 2002 இருந்தானா இல்லையான்றதை இப்போ முடிவு பண்ணுறிய நீ. அப்போ குடியுரிமை முடிவு பண்ணுறக்கூடிய உரிமை உனக்கு எவன் கொடுத்தான்? இது அடிப்படையே தெரியாமல் அதிமுகவும் தாவேக்காவும் எதுக்குது அப்படின்னா, இவங்க முதல்ல வந்து உங்கள் அரசியலை போய் படிச்சுட்டு வர சொல்லுங்கள். இல்லைன்னா அரசியல் ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டு பண்ண சொல்லுங்கள். ஒன்றுமே தெரியாமல் தற்குறியாக பண்ணுறதுனால தானே தற்குறின்னு சொல்ல வேண்டிய சூழல் வருது. இல்லை, கட்சி சார்பில் அழைக்கிறாங்க, அரசு சார்பில் கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கள் கலந்துருப்போம். எதுக்கு அரசு சார்பில் கூப்பிடணும்? அரசு தானே எடுக்குது. அந்த அரசை இயக்குறது யார்? எலெக்ஷன் கமிஷனு. எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே வந்து தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி இருக்கார். அவருக்கு ஹி இஸ் பவுண்ட் டு ஒபே த ரூல்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அப்போ கவர்மெண்ட் எப்படி உனக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டும்? ஆளக்கூடிய கட்சி வந்து மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கு. அப்போ நீ ஆளக்கூடிய கட்சினா நீ கூட்டு. உன் கட்சியை அங்கீகரிக்கப்படாத கட்சி நீ எப்படி கூட்டு எலெக்ஷன் அனைத்து கட்சி கூட்டத்தை? ஆளுகின்ற கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. அதனோட அடிப்படையே தெரியாமல் அரசு கூட்டினா போவேன்னு சொல்கிறேன்னா, அப்போ எந்த அளவுக்கு உனக்கு அரசியல் கட்சியை பற்றியும் தெரியல, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை பற்றியும் தெரியல, யார் எதுக்கு கூட்டணுன்ற விவரமும் தெரியல. சட்டமன்றத்தில் ஏன் தீர்மானம் நிறைவேற்றலன்றாங்க. என்ன சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும்? சட்டமன்றத்தில் என்ன தீர்மானம் நிறைவேற்றணும்? இல்லை, எஸ்ஐஆருக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியதானே? தீர்மானம் நிறைவேற்றினா போதுமா? சட்ட போராட்டத்துக்கு தான் முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. இது கட்சி சார்ந்த பிரச்சனை, கட்சிகள் எதிர்க்க வேண்டிய பிரச்சனை. தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் தன் கீழே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், ஒழுங்காக செயல்படுங்கன்னு. ஆனால் உன் ஃபார்மே தப்பாக இருக்க, டிஃபெக்டிவ் ஃபார்மாக இருக்க, ஃபார்முடைய டேட்டா கலெக்ஷனே தப்பாக, முறையே தப்பாக இருக்க. ஃபார்மில் நீ 2002 டேட்டாவை கேட்குறிய, அந்த 2002 டேட்டாவை எவனாவது கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். 2002 டேட்டாவை உங்கள் அப்பா தாத்தா பாட்டி அவருடைய எத்தனை டேட்டாவும் யார்கிட்ட இருக்குது? எலெக்ஷன் கமிஷன்கிட்ட இருக்கா இல்லையா? எல்லா டேட்டாவும் எலெக்ஷன் கமிஷன் எடுத்திருக்கான் பணம், வருஷம் எல்லா எலெக்ஷனுக்கும் எடுத்திருக்கான்ல. எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி டேட்டா, ஓட்டர் ஐடி டேட்டா எல்லாமே அவங்ககிட்ட தானே இருக்குது. உன்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் நீ தொலைச்சிட்டு வந்துட்டு நீ வந்து மக்களை கேட்குறதுல என்ன நியாயம்?
உனக்கு அறிவில்லை, எலெக்ஷன் கமிஷனுக்கு கொஞ்சமாவது மூளை இல்லை. நீ வந்து உங்ககிட்ட இருக்க டேட்டாவை எடுத்து நீ கொராபரேட் பண்ணி பார்த்து இந்த ஓட்டர் ஐடி கொடுத்தா அவனுடைய அப்பா அம்மா யார், அவங்க தாத்தா பாட்டி யாருன்ற டேட்டா மொத்தமாக எடுக்கிறதுக்கு கூட உன் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணாது அப்படின்னா என்ன சாஃப்ட்வேரை பண்ணி வச்சிருக்க நீ? 2000 கோடி செலவழிச்சு என்ன சாஃப்ட்வேர் பண்ணி வச்சிருக்க நீ? அவன் சாஃப்ட்வேர் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட டேட்டா இருக்கக்கூடிய இத்தனை வருஷம் டேட்டாவை கொலைட் பண்ணி ஒரு டேட்டாவை எடுத்து கொடுக்கறதுக்கு உன்னால் முடியாது அப்படின்னா எப்படா அவர் பாமரன் வந்து டேட்டாவை கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? புயல், வெள்ளம், மழை, வறுமை, இடம்பெயர்வு இத்தனைக்கு மத்தியில் அவன் டேட்டாவை எப்படி பாதுகாத்துக்கிட்டே இருப்பான்? அவன் எப்படி பாதுகாப்பான்? சொத்தே இல்லாமல் செத்துருக்கான் முன்னோர்கள், அவனுக்கு எப்படி வாரிசு சான்றிதழ் வாங்கியிருப்பான்? சொல்லுங்க. நீ 2002 எடுத்தது எஸ்ஆர்னு அவனுக்கு தெரியுமா, இல்லை எலக்ட்ரல் ரோல் அப்டேட்னு தெரியுமா? நீ 2002 எப்போ எடுத்தேனா அவனுக்கு தெரியுமா? அப்போ டேட்டா வச்சிருக்க உங்ககிட்ட எந்த டேட்டாவும் இருக்காது. டேட்டாவே இல்லாத மக்கள்கிட்ட நீ டேட்டா கேட்ப. என்ன அது? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்கட்டத்தனமா இருக்கு. இதுக்கு பேர் ஒரு ஆட்சியா? இதுக்கு பேர் ஒரு ஆட்சியா? ஆட்சி நிர்வாக முறையா? ஏன்னா படித்தவன்லாம் முட்டாளர்களாக இருந்தால் எப்படி பண்ணுறது? உலகத்திலேயே இந்தியாவிலேயே மிகப்பெரிய படிப்பாளிகள் ஐஏஎஸ் சிவில் சர்வீசஸ் கிளியர் பண்ணி வர்றவன் தான் சொல்கிறான். அவனே உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் உங்கள்கிட்ட டேட்டா இருக்குது, உன்கிட்ட பழைய ரெக்கார்டு ஃபுல்லாக உன்கிட்ட இருக்குல்ல, நீ தானே எடுத்த டேட்டா, நீ தானே ஓட்டர் ஐடி இஷ்யூ பண்ண, எங்கள் அப்பாவுக்கு நீ தானே ஓட்டர் ஐடி இஷ்யூ பண்ண, எங்கள் தாத்தாவுக்கு நீ தானே ஓட்டர் ஐடி இஷ்யூ பண்ண, அவங்க டேட்டா உன்கிட்ட இல்லை அப்படின்னா என்கிட்ட எப்படி இருக்கும்? என்கிட்ட எப்படி இருக்கும்? இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு கொடுப்பாங்கன்ற ஒரு பெரிய சுப்ரீம் கோர்ட் என்னத்தங்க முடிவு கொடுக்க போகுது? சுப்ரீம் கோர்ட்டு எல்லாமே வந்து அதாவது ஒரு என்டையர் இன்ஸ்டிடியூஷன். அதாவது நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள் சரியான தலைவர்களாக இல்லை அப்படின்னா, அந்த தலைவர்கள் ஒட்டுமொத்த இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷனையே கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் இப்படி தான் இந்த மாதிரியான அடிமை சர்வாதிகாரத்தின் கீழே வந்து ஒரு நாடு போயிடும். சர்வாதிகாரத்தின் கீழே போயிடுச்சு அப்படின்னா அவர்கள் வைத்தது தான் சட்டம், அவர்கள் செய்வது தான் சரி, அவர்கள் செய்வது தான் கரெக்டு, எதிர்த்து கேட்பதற்கு நாதி இல்லை என்ற நிலை ஏற்படும். அந்த நிலை இப்போ வந்திருக்கு. உன்னுடைய வாக்குரிமை என்ற அடிப்படை உரிமையை உன்னால் உறுதிப்படுத்த முடியாது என்ற நிலை இன்றைக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது ஜனநாயக நாடா, இல்லை சர்வாதிகார நாடா, இல்லை ஏதாச்சியார நாடா அப்படின்றத நான் கேட்குற கேள்விக்கு எவனா பதில் சொல்லுது? இது வரைக்கும் ஓட்டர் ஐடி நானாக இஷ்யூ பண்ணிக்கிட்டேனா? சொல்லுங்கள். நானாக இஷ்யூ பண்ண ஓட்டர் ஐடியை வச்சுட்டா நான் ஓட்டு போட்டேன்? எலெக்ஷன் கமிஷன் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இல்லை? எலெக்ஷன் கமிஷனில் ஆயிரக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணுறேன் இல்லை? ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அது அரசு ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, எலக்ட்ரல் ரோல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கியா இல்லையா? இந்த கேள்விக்கு முதல் கேள்வி என்ன? இன்னைக்கு வரைக்கும் 2025 நீ ஒருத்தனோட ஓட்டர் ஐடி இருக்குது. இந்த ஓட்டர் ஐடியுடைய பேக் ஹிஸ்ட்ரி, அவங்க அப்பா அம்மா யார், அவங்க தாத்தா பாட்டி யார், அவங்க எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கான்ற டேட்டாவை உன்னால் எடுக்க முடியாது அப்படின்னா, உன்னை மாதிரி ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ ஒரு ஐடி ரெவல்யூஷனில் டிஜிட்டல் இந்தியாவில் நீ வந்து இதை என்னால் எடுக்க முடியாது, நீ டேட்டா கொடுன்னு சொல்கிற அப்படின்னா நீ எப்படிப்பட்ட நாட்டை வழி நடத்திக்கிட்டு இருக்க, எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கிறாய் என்று பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய நிலையில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்குது. பீகாரில் எலெக்ஷன் நடக்க இருக்கு நவம்பர் 6ஆம் தேதி. தேஜஸ்வி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஒரு கேள்விக்கான பதில இந்திய நாட்டில் யார் சிறந்த முதல்வர் நினைக்கிறீங்கன்றப்போ அவர் சொன்னார், ஸ்டாலின் தான் சிறந்த முதல்வர், அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் தன்னுடைய மாநிலத்துக்கான முதலீடுகளை ஈர்த்துட்டு வராரு எல்லாம் சொன்னார். ஆனால் இங்க விமர்சனங்கள் முன்வைக்கப்படுதுல, இங்க மக்கள் கிட்ட பிரச்சனைகள் இருக்கு, இங்க நெல் கொள்முதல்ல பிரச்சனைகள் இருக்கு, இங்க மக்கள் மத்தியில அதிருப்தி இருக்கு, போதிய விஷயங்களும் நடக்காம இருக்கு, குறிப்பாக பெண்களுக்கான பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் வந்து ஸ்டாலின் நீங்க வந்து இந்த அளவுக்கான விளம்பரப்படுத்துவதற்கான நியாயமா இருக்கா? அதெல்லாம் கேட்குறாங்க எதிர்க்கட்சிகள். தேஜஸ்வி யாதவ்கிட்ட போய் விளம்பரப்படுத்துகிறாங்களா யாரும்? அவர் கண்ணால் பார்க்குறாரு, அவர் சொல்கிறாரு. சரி, பிரச்சனை இல்லாத மாநிலம் ஏதாவது இருக்கா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாத மாநிலம் ஏதாவது இருக்கா? கொலை குற்றங்கள் நடக்காத மாநிலம் ஏதாவது இருக்கா? கள்ளச்சாராய மரணம் நடக்காத மாநிலங்கள் ஏதாவது இருக்கா?
சாராயம் விற்காத மாநிலம் ஏதாவது இருக்கா? பீகாரில் கிடையாது, குஜராத்தில் கிடையாது. பட் அங்கே கள்ளச்சாராயம் இல்லைன்ற லெவல் எங்கேயா இருக்கா? ஊழல் இல்லாத மாநிலம் ஏதாவது ஒன்று இருக்கா? எதுவுமே இல்லாத மாநிலம், பிஜேபி ஆண்ட மாநிலங்கள் அத்தனையுமே இரட்டை இன்ஜின் சர்க்காரு, மத்திய அரசுலையும் பிஜேபி, மாநில அரசுலையும் பிஜேபி இருக்கக்கூடிய சர்க்கார் ஏதாவது தமிழ்நாட்டை மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை சொல்லுங்க. ஒரு மாநிலம். அனைத்து ஃப்ரண்ட்லையும் கவர்னன்ஸில், அக்ரிகல்ச்சரில், இண்டஸ்ட்ரியில், சர்வீஸ் செக்டாரில், ஜிடிபி வளர்ச்சியில், பொருளாதார வளர்ச்சியில், அந்நிய நாட்டு முதலீடை ஈர்ப்பதில் காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் ஏதாவது சொல்லி, எக்ஸப்ட் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா இஸ் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. சொல்லுங்க பாப்போம், ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அப்ப என்ன ஏதாவது ஒரு இல்ல எல்லா மாநிலங்களிலும் அந்த பிரச்சனைகள் இருக்குன்றனால நம்ம இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நார்மலைஸ் அது பண்ணிடுறோம். அப்படி கிடையாது. பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? பிரச்சனைன்னு வந்தால் உடனே அதை அட்டன் பண்ணுறாங்களா? இல்லை அதை காய போடுறாங்களா? இல்லை ஆற போடுறாங்களா? இல்லை ஒரு சார்பாக நடக்கிறாங்களா? என்பதை பொறுத்து தான் அந்த ஆட்சியினுடைய நிர்வாகத்தினுடைய வலிமையை பற்றி முடிவெடுக்க முடியும். அரசியல் கண்ணோட்டத்தோட ஒரு சார்பாக அவர் செயல்பட்டு இருந்தால் விஜயை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கணும். பஸ்ஸை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி பஸ்ஸை சீஸ் பண்ணி உள்ளே வச்சிருக்கணும். பஸ்ஸில் இருக்கக்கூடிய 18 கேமராவுடைய ஹார்ட் டிஸ்கை பறிமுதல் பண்ணியிருக்கணும். 60 ட்ரோனை பறிமுதல் பண்ணியிருக்கணும். இதையே செய்யாமல் இருக்குது தமிழ்நாடு அரசு. ஏன்னா அரசியல் நோக்கத்தோடு செயல்படுறாங்கன்ற பெயர் வந்து விடும் என்பதற்காக இதவே செய்யாமல் ஒரு நபர் கமிஷன் போட்டு செய்து இப்படி பயந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை செஞ்சிருந்தா, ஜெயலலிதா மாதிரி நடந்திருந்தா இன்னைக்கு ஸ்டாலின் மேலே ஒரு பயம் இருந்தது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பயம் இருந்திருக்கும். சட்டம் லாக்அப் டெத்து ஸ்டாலின் ஆட்சியில் 24 பேர் கணக்கு சொல்கிறீங்க. எடப்பாடி ஆட்சியில் 484 பேர் செத்தானே லாக்அப் டெத்தில். அப்போ என்ன கணக்கு? ஜெயலலிதாவும் எடப்பாடியும் சேர்ந்து 10 வருஷத்தில் அவங்க அந்நிய நாட்டு முதலீடை ஈர்த்தது 5,80,000 கோடி. அதில் ஒழுங்காக டிரான்ஸ்லேட் பண்ணி வந்தது 10% கூட கிடையாது. 67,000 கோடி தான் உள்ளே வந்திருக்கு. 67,000 கோடி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் 10% கூட வரலன்றான். 4.5 வருஷம் ஸ்டாலின் ஆட்சியில் 11 லட்சம் கோடி அந்நிய நாட்டு முதலீட்டாக உள்ளே வந்திருக்காரு. அதில் 80% டேர்ன் ஓவர் ஆகி உள்ளே வந்திருக்கு. அப்போ ஸ்டாலின் ஆட்சி சிறந்ததா, எடப்பாடி ஜெயலலிதா ஆட்சி சிறந்ததா சொல்ல முடியுமா? நீங்கள் கவுண்டை வச்சு பேசுங்க, ரியாலிட்டி செக்கை வச்சு பேசுங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. இன்னும் எஃப்ஐஆர் போட மாட்டான். இன்னும் கிரவுண்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் பாதிக்கப்பட்டவனுக்கு ஆதரவாக நிற்கலை. காவல்துறை அதிகாரிகள் யார் பணம் வச்சுருக்கானோ, எவன் தப்பு பண்ணுறானோ அவனுக்கு ஆதரவாக நிற்கிறான். ஏன்னா தப்பு பண்ணவனுக்கு ஆதரவு நின்னா தான் அவன்கிட்ட அதிகமான பணத்தை நம்ம லஞ்சமாக வாங்க முடியும்னு காவல்துறையில் அடிமட்டத்தில் செயல்பட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பாதிக்கப்பட்டவன் இங்கே அவனுக்கு நிவாரணம் கிடைக்கல. இது நடந்துகிட்டே இருக்கு. அப்போ என்ன பிரச்சனை? அங்கே கரப்ஷன் தான் காரணமாக இருக்கு. அங்கே வேலைப்படு ரிகவர்ட் ஸ்ட்ரென்த் கிடையாது. இன்வெஸ்டிகேஷனுக்கு தனி விங்கு கிடையாது. தனி விங்கு இருக்கணும் இன்வெஸ்டிகேஷன். எந்த ஊராக இருந்தாலும் சரி. போக்குவரத்து காவல்துறை தனியாக இருக்குது. சாதாரண லா அண்ட் ஆர்டரை பார்க்குறது தனி. ஆனால் எந்த குற்றம் நடைபெற்றாலும் அந்த குற்றத்தை விசாரிப்பதற்கென்று தனி இன்வெஸ்டிகேஷன் விங்கு கிரியேட் பண்ணணும். அதுக்கு எங்கே பணம் இருக்குது? காவல்துறைக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள். அவங்க தெருவில் போய் நிற்க வேண்டியது இருக்குது. பாதி நேரம் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை பார்க்க முடியல. எஃப்ஐஆரை பதிவு பண்ண மாட்டாங்க. ஒழுங்கான இன்வெஸ்டிகேஷனில் ஈடுபடுறதில்ல. இதெல்லாம் குற்றம் இருக்க தான் செய்யுது. இது ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும், எடப்பாடி ஆட்சியில் இருக்கும், எல்லா ஆட்சியிலையும் இருக்க தான் செய்யும். ஆனால் இதை எப்படி மேம்படுத்துவதுன்ற திட்டம் எவனுக்காவது இருக்கா? இதை எப்படி கொண்டு வர்றதுன்ற திட்டம் இருக்கா? இதை எப்படி சரி பண்ணுறக்கூடிய திட்டம்? அதுக்கு என்ன பேக்கப்பு? அந்த திட்டம் வச்சுருக்கலாம். திட்டம் 1008 திட்டங்களை போடலாம். பணம் வேணும்ல அதுக்கு. இப்போ பொருளாதாரத்தை உயர்த்தணுமா இல்லையா? இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை கொண்டாந்துருக்கார் ஸ்டாலின். தொடர்ந்து இன்னொரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டு காலத்துக்கு அதை கொண்டாந்தாருன்னா எதெல்லாம் விட்டு போன திட்டங்களோ அத்தனையும் செயல்படுத்த முடியும் அவரால். உனக்கு ஒன்றுமே தெரியலையே. எஸ்ஐஆர்னாலே என்னென்னு தெரியலையே. எஸ்ஐஆருடைய ப்ராசஸ் உனக்கு தெரியலையே.
எஸ்ஐஆருடைய ஃபார்மை பற்றி உனக்கு தெரியலையே, யார் எதிர்க்கட்சி கூட்டம் போடணுன்ற அந்த அடிப்படை விஷயமே உனக்கு தெரியலையே. நீ எப்படி உனக்கிட்ட ஆட்சியை கொடுத்தோம்னா நீ எந்த அளவுக்கு லட்சணத்தில் நடத்துவ? நீ எந்த லட்சணத்தை நடத்துவ? மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எஸ்ஐஆர் மூலமாக தலித்து சிறுபான்மையினர் மக்களை ரிமூவ் பண்ணி பீகாரில் காமிச்சிருக்கான்றத டேட்டா பப்ளிக்காக இருக்குது. அதுவே புரிஞ்சிக்காம நான் திமுக எதிர்த்தால் நாங்கள் ஆதரிப்போம், திமுக ஆதரித்தால் நாங்கள் எதிர்ப்போம்னு சொல்கிறியா? அப்போ நீ உன்ட்ட என்ன அரசியல் இருக்குது? மக்களுக்கான அரசியல் உன்ட்ட என்ன இருக்குது? மக்களுக்கான அரசியல் இருக்கா சொல்லு. ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அது மக்களை எப்படி பாதிக்கிறது, அது மக்களுக்கு எதிராக எப்படி இருக்கிறது, அப்போ அதை நீ அட்ரஸ் பண்ண முடிய திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று நீ அட்ரஸ் பண்ணினா உன்ட்ட என்ன அரசியல் இருக்குது? உன்னை எப்படி நம்பி மக்கள் கொடுக்குறது ஆட்சியை? உனக்கு அடிப்படையே தெரியாதவன்லாம் கட்சி நடத்துனான்னா அவனை வச்சு எப்படி நடத்துறது சொல்லுங்க. உனக்கு அரசியல் அரிச்சுவடியே தெரியல, அரசியல் அடிப்படையே தெரியல, நீ கட்சி நடத்துகிற. அந்த கட்சிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன், சரி இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க, நீ போகலை, நாளைக்கு கூப்பிட்றாங்கப்பா அதிகாரப்பூர்வ இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மீட்டிங் போடுறாங்க நாளைக்கு, உனக்கு அழைப்பே இருக்காதுடா. நீ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே கிடையாது, அதுக்கு மட்டும் நீ போவியா? நீ அதாவதுங்க அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர்கள் இன்றைக்கு அரசியல் விளையாடக்கூடிய களமாக தமிழகம் மாறி இருப்பது வெட்கக்கேடு. ஓகே, மக்களுக்கு எதிரான திட்டங்களும் கொள்கைகளும் செயல்படுத்தப்படும் பொழுது அதை எதிர்க்காமல் அங்கு அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் மக்களுக்கு எதிரானவர்களாகத்தான் இருப்பார்கள். இவர்களை இனம் கண்டு அடையாளம் கண்டு இந்த களிசடைகளை ஒதுக்குவதுதான் மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமை. இதுதான் கடமை. யார் ஆட்சியாள வேண்டும் என்பதை முடிவு பண்ணுவதுதான் முக்கியம். யார் ஆட்சியாள கூடாது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு மக்கள் செயல்படணும். நன்றி சார், நன்றி. நிறைய விஷயம் தெளிவுபடுத்தி.